பாவனா, எஸ் மேம். தலைக்கு என்ன தேய்ச்சிருக்கியா பாவனா? ஆமாம் மேம். எதுக்குடி இவ்வளோ என்ன தேய்ச்சிருக்க? அதுக்கு ஆறு இருக்கு மேம். உங்க ஊர்ல என்ன தேய்ச்சா ஹேர் க்ரோத் ஆகுமா? நீங்களும் ஹேர் க்ரோத்துக்காக நிறைய ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த மாதிரி நீங்களும் ஹேர் க்ரோத்துக்காக ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக நான் நிறைய ஆயில், சீரம், ரோலர்லாம் சஜஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், கடைசியாக சொல்கிறேன். அதிகமாக ஆயில் அப்ளை பண்ணால் நம்மளுடைய இயற்கையாக வர சிவம் என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற எண்ணெய் பத்தலை போடுது, அதை இன்னும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும், அது அதிகமாக எண்ணெய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் கொடுத்தா என்ன ஆகும்? டேண்ட்ரஃப் வந்தால் என்ன ஆகும்? ஹேர் லாஸ் தான் நடக்கும். ஸோ ஆயில் அப்ளிகேஷன் இஸ் நாட் அ ரைட் ப்ரொசீஜர் டு கெட் த ஹேர் க்ரோத். அப்போ எது கரெக்டான ப்ரொசீஜர்? அப்போ என்ன பண்ணால் நம்ம ஹேர் க்ரோத் அதிகமாகும்? இயற்கையாகவே சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நம்மளால ஹேர் க்ரோத்தை கொண்டு வர முடியும். ஃபுல்லாகவே அலோபேஷியா வந்து ஹெட்பாலான ஸ்கேல்பில் கூட நம்மளால ஹேர் க்ரோத் கொண்டு வர முடியும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் டெய்லி ரொட்டீனில் குட்டி குட்டி விஷயங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும்.